தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் புதிய உறுப்பினர் அட்டையிலிருந்து அன்புமணியின் புகைப்படம் நீக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாமகவின் புதிய உறுப்பினர் அட்டையில் அன்புமணியின் புகைப்படமானது நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு வழங்கப்பட்ட பாமகவின் உறுப்பினர் அட்டையில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது வழங்கப்படும் உறுப்பினர் அட்டையிலிருந்து அன்புமணியின் புகைப்படமானது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று பாமக ஒழுங்கு நடவடிக்கை கூட்டம் நடைபெற்றது. அதில் அன்புமணி ராமதாஸ் மீது குற்ற வைக்கப்பட்டுள்ள 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நிலையில் கூட்டம் நடைபெற்றது. அதில் குழு ஒருங்கிணைந்து எடுத்த முடிவுகளை கைவிட்டு பாமக தலைவர் ராமதாஸ் அவரிடம் குறிப்பிட்டு அவர் அறிக்கையாக அனுப்பி வச்சனர். இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாமக கட்சி சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வது குறித்தும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்பட்டு உள்ளன. மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்வதை தான் நாங்கள் கட்டுப்பட்டுவோம் என்று ராமதாஸின் நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தற்போது தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ராமதாசனின் மூத்த மகள் ஸ்ரீ காந்தி கலந்து கொண்டு அவருக்கு ராமதாஸ் அருகிலே தனி இருக்கையும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ராமதாஸ் தரப்பில் உள்ள நிர்வாகிகளுக்கு இன்று புதிதாக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அந்த அடையாள அட்டையில் அன்புமணி புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் கூட்டத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சிந்துதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.